எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சூப்பரான மேங்கோ ரவா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழத்தை சேர்த்துடலாம். இந்த மாவை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ இதுல பாதி கப் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி பால் அப்படியே இருக்கட்டும், பிறகு தேவைப்படும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அந்த ரவை ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆனதும் மீதி இருக்கிற பாலை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக்குக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர்ல அடிப்பக்கத்துல கொஞ்சம் உப்பு பரப்பிக்கோங்க. உப்பு பரப்பிட்டு நடுப்பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேக் மோடுல கொஞ்சமா நெய் தடவிட்டு இதுல பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நெய் தடவுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இதுல ஊத்திட்டு ஒரு வாட்டி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுல கடைசியா கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்திருந்தேன். அந்த வீடியோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. நீங்களும் உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை குக்கர்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சுக்கோங்க. விசில் வைக்கணும்னு தேவையில்லை. கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை சிம்லே வச்சிருங்க. இப்போ ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கேக் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா ரெடியா இருக்கு. அதோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா உங்களோட வீட்லயும் நீங்க இந்த மேங்கோ ரவா கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.